அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழை முத்தமிழாக பிரித்து அதனுடைய தனித்துவத்தை, ஒவ்வொரு தமிழ் வகையின் சுவையையும் பருகுதல் என்பதை குறித்த இலக்கண பகுப்பு தொல்காப்பிய காலம் தொடங்கி நமக்கு இருந்து வரக்கூடியது. இயல், இசை, நாடகம் என்று மூன்றாக பிரித்து தமிழின் வளமையை, அதை நெறிப்படுத்தும் பாங்கோடு பகிர்ந்திருக்கிறார் தொல்காப்பிய மாமுனிவர். அந்த காலம் தொடங்கி இன்று வரையிலும் இசைத்தமிழ் என்பது உலக இசை வளர்ப்பிலே ஒரு முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். இது செம்மைப்படுத்தப்பட்ட வடிவிலும் அதே நேரத்திலே இயல்பிலேயே சமூகத்தில் இருக்கக்கூடிய பாமரர்களுக்கும் அவரவர்கள் அளவிலே இசைப்பயிற்சி என்பது இருந்து வந்ததை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கிய காலத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. பாணர், விரலியர் என்று அழைக்கப்பட்ட இசைவாணர்கள் தாம் செல்லும் இடமெல்லாம் இசை கருவிகளை சுமந்து கொண்டு போய் ஆங்காங்கே இருக்கக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் கண்டவற்றையும், இதை தவிர இசை பாடுபவர்களை ஆதரிக்கக்கூடிய வள்ளல்களையும் கூட அவர்களுடைய திறத்தை வியந்து பாடி கொண்டாடி அவர்களிடமிருந்து பரிசு பெற்று செல்வார்கள். இவர்கள் காலத்திலேயே பல்வகை பண்களும், ராகங்கள் என்று சொல்லுகிறோமே, அதற்கு பொருத்தமாக வரக்கூடிய தமிழ் மரபில் பண்கள் என்று சொல்லுவது, அந்த பண்ணில் அமைத்து பாடக்கூடிய மரபும், அந்த பண்ணினுடைய பெயர்களும், அந்த பண்களினுடைய பெயரும் கூட நமக்கு ஆவணப்படுத்தப்பட்டதாய் கிடைக்கிறது. காற்றை திரட்டி குழலோசையாக பெருக்குவது, நரம்பு மீட்டி வீணை, யாழ் முதலியவற்றை வாசிப்பது, தோல் கருவிகளாக மத்தளம், கொடுகொட்டி, உடுக்கை, இடக்கை என்று சொல்லப்படும் வாத்தியங்களை வாசிப்பது என்ற காலத்திலிருந்து தொடங்கி 2000 ஆண்டுகளுக்கும் மேம்பட்டதாய் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றிலே தமிழ் இசை வளர்ந்து வந்த விதத்தை கொண்டாடுவோம். அந்த வகையிலே 15-16ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு விஜயநகர அரசர்கள் தமிழகத்தினுடைய பெரும்பகுதியை, குறிப்பாக தஞ்சை, மதுரை முதலிய பகுதிகளை ஆட்சி செய்து வந்த காலத்திலே இங்கே கீர்த்தனை அமைப்பிலே இசைப்பாடல்கள் பாடுவது என்ற ஒரு மரபும் புதிதாக தோன்றியது. அது பெரும்பான்மை கன்னட தேசத்திலே புரந்தரதாசர் மற்றும் தெலுங்கு தேசத்திலே வாழ்ந்த அன்னமாச்சாரியர், அவர்கள் இருவருக்கும் கூட முன்னோடியாக கலிங்க தேசமாகிற ஒடிசாவிலே வாழ்ந்த ஜெயதேவர் போன்றவர்கள் ஏற்படுத்திய மரபு. அதன்படி ஒரு பாடலை கீர்த்தனையாக, அதாவது 3 பகுதிகளாக பிரித்து கொண்டு பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற அமைப்பிலே வைத்து ஒரு கருப்பொருளை தேர்ந்தெடுத்து அதை விவரித்து சொல்லும் விதமாக, அதற்கு ஒரு முன்னுரை போலே பல்லவி, அதை சற்று விவரித்து தலைப்புகளை வெளிப்படுத்துவது போலே அனுபல்லவி, அதனுடைய தத்துவத்தன்மையை, அதனுடைய சிறப்புகளை இன்னும் விரிவாக எடுத்துச் சொல்லும் பகுதியாக சரணம் என்ற அமைப்பிலே இப்படி 3 பகுதிகளாக பிரித்து அதோடு பொருத்தமான இடத்தில் அதை மெருகூற்றும் விதமாக ஜதி முதலியவற்றை சேர்த்தும் ஸ்வரங்களை பாடியும் அதை முழுமைப்படுத்தினார்கள். இதனுடைய ஒரு தனித்துவம், அனுபல்லவி மற்றும் சரணம் பகுதிகளை பாடி நிறைவு செய்தவுடன் பல்லவி வரியை அந்த இடத்திலே மீண்டும் பாடுவார்கள். அதை பாடும்போது அது பொருள்பட்டதாக அமையும். ஒரே வரியை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பகுதியும் முடிந்த பிறகு பாடினாலும் பொருள் தரும் விதமாக அமைந்திருப்பது இந்த கீர்த்தனை மரபிலே நாம் பார்க்கக்கூடிய தனித்துவம். அந்த விதத்தில் ஒரு 16-17ஆம் நூற்றாண்டின் போதுதான் இங்கே கீர்த்தனை மரபானது பிரபலமடைந்தது. அதிலே 1711ஆம் ஆண்டு அருணாச்சல கவிராயர் என்ற கவிராயர் மரபிலே வந்த இசைத்தமிழில் அதீத ஞானம் கொண்டவர் தோன்றினார். இவர் கவிராயர்கள் என்று அழைக்கப்படும் தனித்துவமான சிறப்பு பெற்ற ஒரு மரபு. வேளாளர்களுக்குள்ளேயே பெரும்பான்மையாக அறியப்படும் இந்த கவிராயர்கள் தமிழ் இலக்கண இலக்கிய நயங்களை முழுவதுமாக கற்றுத் தேர்ந்தவர்கள். அவர்கள் ஆசுகவிகளாக இருந்து கொண்டு இப்படி சொல்லி சுடக்குவதற்கு முன்பாக 100 பாடல் பாடும் திறமெல்லாம் கொண்டிருந்தார்கள் என்று இவர்களுடைய சிறப்பை பார்க்கிறோம். அந்த விதத்தில் காவேரி கரையிலே கலைகளெல்லாம் செழிப்பு பெற்று விளங்கிய 17-18ஆம் நூற்றாண்டில் 1711ஆம் ஆண்டு காவேரி தீரத்தில் இருக்கக்கூடிய தில்லையாடி என்ற ஊர், அது இன்றைக்கு தரங்கம்பாடி, திருக்கடையூர் அந்த பகுதிகளிலே பார்க்கக்கூடிய ஒரு சிற்றூராக இருக்கிறது. கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த தில்லையாடி என்ற ஊரில்தான் இவர் பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே தாய் தந்தையர் உதவியோடு தமிழ் பயின்றார். தன் தந்தையாரை முதல் குருநாதராக கொண்டு அவரிடமிருந்து இலக்கண இலக்கிய நயங்களையெல்லாம் கற்றுத் தேர்ந்தார். அப்படி கற்றுத் தேர்ந்தவர் சிறு வயதிலேயே பாடல் புனையும் விதிகளையும் மரபு கவிதைகளாக வெண்பா முதலிய பாவகைகளிலே அமைத்து பாடும் திறமையை எளிமையாக பெற்றிருந்தார். அதனாலே இவருடைய பெருமை அந்த ஊர் அளவிலே கொஞ்சம் பிரபலமாகவே அடைந்திருந்த காலம்.
இதிலிருந்து அவர் சிறுகச் சிறுக தன்னுடைய தமிழ்மொழி பற்றை வளர்த்து கொண்டு தமிழிலே தாம் கொண்டிருந்த புலமையையும் வளர்த்து கொண்டார். அப்படி வளர்ந்து வந்த காலத்திலே அருகிலே சீர்காழி என்ற திருத்தலம் அது தொன்மையான தருமபுர ஆதீனத்தினுடைய அருளாட்சிக்கு உட்பட்டது. அந்த காலத்தில் தருமபுர ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்களாக இருந்தவர் சீர்காழி தலத்திற்கு வந்திருந்த போது தில்லையாடியிலே இப்படி ஒருவர் இருக்கிறார், அவர் தமிழிலே கவிபாடுவதில் வல்லவராக இருக்கிறார், நல்ல விதத்தில் அருமையான பொருளோடு கொண்டு மரபு கவிதைகள் பாடி அதிலேயும் சிற்றிலக்கியங்கள் புனைவது வரையிலும் இவர் சிறப்பாக செய்கிறார் என்று அவருடைய பெருமையை மற்றவர்கள் எடுத்துச் சொல்ல கேட்டார். தாம் சீர்காழியில் தங்கியிருக்கும் காலத்திலேயே அருணாச்சல கவிராயரை பார்க்க வேண்டும் என்று ஆள்விட்டு அனுப்ப பண்டார சன்னதிகள் தம்மை அழைத்திருப்பதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியோடு அருணாச்சல கவிராயர் அவரை சென்று அவர் திருவடியிலே விழுந்து வணங்கி நின்றார். அவரிடம் பண்டார சன்னதிகள் பல்வேறு நிலையிலே தமிழிலக்கியங்கள் குறித்து பேசி அளவளாவியும் அவருக்கு சிலவற்றை கற்பித்ததுமாக காட்சிகள் அரங்கேறின. அதைத் தொடர்ந்து இவருக்கு இருந்த தமிழ் ஞானத்தினால் கவரப்பட்ட குருமகா சன்னிதானங்கள் அருணாச்சல கவிராயரை தில்லையாடியிலிருந்து புறப்பட்டு சீர்காழிக்கு வந்து சேரும்படியாக ஆணை பிறப்பித்தார். அவர் இங்கே வந்து தங்குவதற்கு அவருக்கென்று தனியே ஒரு பெரிய வீடையும் கட்டி கொடுத்து குடும்பத்தார்களோடு அவரை வந்து இங்கே தங்கவும் இங்கே இருக்கும் காலத்தில் அவர் தமிழ் பாடுவதற்குமாக ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். அதற்கு தகுதியாக பல நிலங்களையும் அவருக்கு தானமாக கொடுத்து இங்கே இருந்து கொண்டு தமிழ் ஆய்ந்து தமிழ் நூல்களை இயற்றி வாருங்கள் என்று ஆணை பிறப்பித்தார். குருமகா சன்னிதானங்களுடைய ஆணையை ஏற்றுக்கொண்ட அருணாச்சல கவிராயர் தம் இல்லத்தோடு கூடி தில்லையாடியிலிருந்து அங்கிருந்து அவர் புலம்பெயர்ந்து சீர்காழி திருத்தலத்திற்கு வந்தார். சீர்காழி தலத்திலே அவருக்கென்று ஒரு பெரிய வீடும் பணியாட்களும் நிலபுலன்களும் விடப்பட்டிருந்தன. அதிலே தங்கியிருந்த காலத்தில்தான் அவர் ஞானசம்பந்த பெருமான் தொடக்கமாக இருக்கும் சைவ சமய அருளாளர்களுடைய பதிகங்களிலே ஆழங்கால் பட்டிருக்க வேண்டும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஞானசம்பந்த பெருமான் பேரிலேயே ஒரு பிள்ளைத்தமிழ் பாடுகிறார். இறைவனையோ அல்லது அரசர்களையோ ஒரு சிறு குழந்தையாக பாவித்து பருவந்தோறும் அவர்கள் வளர்ந்து வந்தபோது செய்த அரும்பெரும் செயல்களை எல்லாம் கொண்டாடி பாடக்கூடியதுதான் பிள்ளைத்தமிழ் என்ற இலக்கிய மரபு. அதிலே ஞானசம்பந்த பெருமானை ஒரு குழந்தையாக பாவித்து 10 பருவங்களிலே ஒவ்வொரு பருவத்திலும் அவர் செய்த அற்புத செயல்களை எல்லாம் அதிகமாக பாடி அதை ஞானசம்பந்தர் பேரிலே ஒரு பிள்ளைத்தமிழாகவே செய்து கொடுத்தார். அதைத் தொடர்ந்து அஜோமுகி நாடகம் என்ற ஒரு நாடகத்தையும் தமிழ் கீர்த்தனைகள் நிரம்பிய நாடகத்தையும் இயற்றினார். நாடகம் என்பது இசையும் கூத்தும் கலந்ததுதான் என்பதுதான் நாடகத் தமிழுக்கு வகுக்கப்பட்டிருக்கும் இலக்கணம். அந்தபடிக்கு இசை பாடல்களை பாடி நடித்து காண்பிப்பதுதான் நாடகத் தமிழாக பிரபலமடைந்திருந்த காலம். மேடைகளிலே புராண இதிகாச சம்பவங்களை குறித்து அதற்கான கதாபாத்திரங்களாக வேடம் புனைந்து கொண்டவர்கள் பல்வேறு பாடல்களையும் பாடி அதோடு கூடி நடித்து அங்க அசைவுகளையும் கொடுத்து அந்த நாடகத்தை நடித்து காண்பிப்பார்கள். இதற்கு தகுதியாக வாத்தியம் வாசிப்பதற்கென்று தனியே ஒரு குழுவும் இருக்கும். இப்படி இதிகாச புராண நாடகங்கள் அதிகமாக பிரபலமடைந்திருந்த காலம்தான் 18ஆம் நூற்றாண்டு. அந்த வரிசையிலே இவரும் இதிகாச புராணங்களிலே மிகவும் பிரபலமுடையதும் மக்களுக்கு சாமானிய தர்மமாக சொல்லப்படும் எளிய அறத்தை வலியுறுத்தி சொல்லுவதுமான இராமாயண காவியத்திலே ஈடுபட்டார். அதிலேயும் கம்பர் பாடிய இராமாயணத்தில் இவர் ஆழங்கால் பட்டார். கல்வியில் பெரியவர் கம்பர் என்பதுதானே வாக்கு. அந்தபடிக்கே இராமாயணத்தை பலரும் பாடியிருந்தாலும் கம்பர் பாடியதிலே இருந்த கவித்துவமும் நயமும் ஏனையோருடைய இராமாயணத்திலே பார்க்க முடியாது. அந்தபடிக்கு கம்பருடைய இராமாயணத்திலே ஈடுபட்ட அருணாச்சல கவிராயர் அந்த இராமாயண செய்திகளையெல்லாம் தொகுத்து தொடக்கத்திலிருந்து பட்டாபிஷேகம் முடிய அதை கீர்த்தனை வடிவிலே மாற்றியமைத்தார். அந்த காலத்தில் மராட்டிய மன்னர்கள் தஞ்சையை ஆட்சி செய்து வந்த காலம். அதனால் இங்கே மராட்டியர்களிடமிருந்த கலைகளினுடைய தாக்கமும் இசை நாட்டிய கலைகளினுடைய தாக்கமும் அதிகம் நிரம்பியிருந்தது. மராட்டிய தேசத்திலே அவர்கள் கதை சொல்லும் பாங்கு, ஹரிகதை சிவகதை என்றெல்லாம் சொல்லி நடுவிலே ஒருவர் நின்று கொண்டு இசையும் இயலுமாக பேசியும் ஆடியும் பாடியும் கதை சொல்லக்கூடிய பாங்கு. அதற்கு தகுதியாக நூல்களை ஏற்றுவார்கள். அதிலே கீர்த்தனை இருக்கும், உரையாடல் இருக்கும், பல்வேறு அமைப்புகளில் அமைந்த பாடல் வகைகள் இருக்கும். சிலது விருத்தமாக இசைக்கப்படும், சிலதை துறையிலே கட்டளை கலித்துறை முதலிய அமைப்பிலே வைத்து அணியோடு கூடி பாடுவார்கள். இப்படியெல்லாம் அமைக்கப்பட்டு பல்வேறு தரத்தைச் சேர்ந்த பாடல்களின் தொகுப்பாகத்தான் இந்த நாட்டிய நாடகங்கள் இருந்தன. அந்த இலக்கணத்தை தழுவி இவரும் ராமநாடக கீர்த்தனைகள் என்ற ஒரு தொகுப்பை கொண்டு வந்தார். இவர் பாடிய ராமநாடக கீர்த்தனைகள் உலக பிரசித்தம்.
அருணாச்சல கவிராயர் என்று சொன்னாலே ராமநாடக கீர்த்தனைகள் தான் நமக்கு முதலில் ஞாபகம் வரும். அந்த விதத்தில் 18ஆம் நூற்றாண்டில் வழக்கில் இருந்த பேச்சுத் தமிழில் மிகவும் எளிமையாகவே ராமாயண கதாபாத்திரங்கள் தாம் பேசியும் நடிப்பதுமாக இவர் கொண்டு வந்திருந்த பாடல்களினுடைய தொகுப்பு மக்களிடையே மிகவும் பிரபலமடைந்தது. இப்படி ராமநாடக கீர்த்தனைகளிலே உணர்ச்சி பொங்க இவர் இயற்றிய அந்த கீர்த்தனைகள் மக்களிடையே அந்தந்த கதாபாத்திரம் அந்தந்த காட்சியிலே அடைந்திருந்த உணர்ச்சிக்குள்ளே தாங்களும் சென்று அதிலேயே இருந்து ரசிப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. அதிகம் படித்தவர்களுக்கு மட்டும் என்று இல்லாது பாமரர்களும் எளிமையாக அறிந்து கொள்ளும் விதத்திலே மிகவும் எளிமையான பேச்சு வழக்கிலே இருந்த சொற்களை கொண்டு பாடியது இந்த ராமாயண நாடக கீர்த்தனைகளினுடைய தொகுப்பிற்கு வெற்றிக்கு காரணமாக அமைந்தது என்று சொல்லலாம். இப்படி இவர் இயற்றிய ராமநாடக கீர்த்தனைகள் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாத பெருமான் ஆலயத்திலே அரங்கேற்றம் செய்யப்பட்டு அங்கே இருந்த அறிஞர்களாலே அங்கீகரிக்கவும் பட்ட சிறப்பை பார்க்கிறோம். இப்படி ராமநாடக கீர்த்தனைகள் பாடி அது உலகெங்கும் சென்று பிரசித்தமடையும் இதே காலத்தில்தான் இவர் சீர்காழி தலத்திலே தங்கியிருந்ததால் சீர்காழி திருத்தலத்தை பற்றிய ஒரு புராணம் பாடியிருக்கிறார். அது தவிர சீர்காழி தலத்தை குறித்த பெருமைகளையெல்லாம் தொகுத்து அந்தாதியாகவும் சீர்காழி கலம்பகம், சீர்காழி கோவை முதலிய நூல்களையும் சிற்றிலக்கிய மரபிலே வரக்கூடிய அளவில் நூல்களையும் பாடியிருக்கிறார். ராமாயண கதாபாத்திரங்களிலே முதன்மை பெறுபவராக ராமனையும் சீதையையும் சொன்னாலும் இவர்கள் இருவரையும் இணைத்த பெருமை அனுமாருக்கு உண்டு. அந்த அனுமாரினுடைய கதாபாத்திரத்தை விரும்பாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? அவருடைய சாதுரியம், அவர் கொண்டிருந்த ராமபக்தி, இதிலெல்லாம் ஈடுபட்டு இந்த அனுமார் சிறுகுழந்தையாக இருந்தபோது செய்த சேட்டிதங்களையெல்லாம் தொகுத்து அனுமார் பேரிலேயும் ஒரு பிள்ளைத்தமிழ் பாடி தொகுக்கிறார் அருணாச்சல கவிராயர். இப்படி தாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை சற்றேறக்குறைய வரலாற்று ரீதியாக பார்த்தால் இவர் 67 வயது வரையில் வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த காலத்திற்குள்ளே இன்று வரையிலும் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகமே கொண்டாடும் விதத்தில் ராமநாடக கீர்த்தனைகளையும் சீர்காழி திருத்தலத்தின் பேரிலே பல்வேறு இலக்கிய நயங்களையும் பாடிய இவர் 67வது வயதிலே சிவபெருமானுடைய திருவடிகளை சென்றடைந்தார் என்று பார்க்கிறோம். வாழ்ந்த ஒரு பிறவியிலே தமிழுக்காகவே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதிலும் கூட அன்னை தமிழுக்கு அலங்காரம் செய்யும் விதமாக அற்புதமான நூல்களை பாடி அந்த நூல்களும் இரவாத பெரும்பரம் பெற்ற நூல்களாக இன்று வரையிலும் கச்சேரி மேடைகளிலும் நாட்டிய கச்சேரிகளிலும் தவறாது இடம்பெறும் சிறப்போடு கூடி ராமநாடக கீர்த்தனைகளை பாடி தந்திருக்கிறார். அதற்கு இவர் கொண்டிருந்த தமிழ் நாட்டமும் தமிழின் பேரிலே இவர் கொண்டிருந்த அந்த ஆர்வமும் தான் காரணமாக இருந்திருக்க வேண்டும். இவர் தொடங்கித்தான் தமிழிலே கீர்த்தனை பாடும் மரபு என்பது பிரபலமடைகிறது. இவருக்கும் முன்னோடியாக மாரிமுத்தா பிள்ளையும் முத்துத்தாண்டவரும் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் இவர்கள் மூவரையும் சீர்காழி இசைத்தமிழ் மூவர் என்று கொண்டாடுவார்கள். இவர்கள் வகுத்த வழியிலே, இவர்கள் நடந்த பாதையில் இவர்களை பின்தொடர்ந்துதான் தியாக பிரம்மம், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி போன்ற கர்நாடக சங்கீத மூவர்களும் பயணித்திருக்கிறார்கள். இவர்கள் மூலமாகத்தான் இசைத்தமிழ் மூலமே பக்தி வளருவதற்கான வித்து தமிழகத்திலே விதைக்கப்பட்டது. இத்தனை சிறப்புடைய இசைத்தமிழ் மூவரில் ஒருவராக கொண்டாடப்படும் அருணாச்சல கவியினுடைய சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். இதைத் தொடர்ந்து நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.